இப்போ பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருக்க ஆப் அப்படின்னா FaceApp தான். இந்த FaceApp யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸை ரொம்ப வயசான மாதிரி ரொம்ப யங்கா ஒரு ஆணை பொண்ணாவும் பொண்ணு ஆணாவும் கண்ணாடி போட்ட மாதிரி தாடி வச்ச மாதிரி மீசை வச்ச மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இது நம்ம மட்டும் இல்ல, டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இப்போ இது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ இது ஃபன்னியா தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபன்னியா தான் இருக்கு. ஆனா இந்த ஆப் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவல் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன் கேஸ் இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணல ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஓரளவு சேஃப்டியா இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். சோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. FaceApp இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ நம்மளோட ஃபேஸை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த ஆப் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போதான் இந்த ஆப் வந்துச்சா புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப் புதுசெல்லாம் கிடையாது. இந்த ஆப் வந்து ஒரு 2-2.5 வருஷத்துக்கு மேலவே ஆச்சு. இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாப் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அது ஒரு பிளாகர், யூடியூபர் என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு, நான் வயசானா இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு. போட்டோன்னே எப்பயுமே ஒரு பெரிய ஆள் போஸ்ட் போடுறப்ப அது கீழே வந்து ரிப்ளை போஸ்டா எல்லாருமே போடுவாங்கல்ல, அதே மாதிரி எல்லாருமே நானும் இப்படி தான் இருப்பேன், நானும் இப்படி தான் இருப்பேன், அதுல இன்னும் மீசை வச்ச மாதிரி இருக்கு, ஒரு பொண்ணு ஆனா மாத்திர மாதிரி இருக்குன்னு எல்லாருமே தனித்தனியா போஸ்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ் ஆப்ல சேஞ்ச் ஆகுது, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வீடியோ போடுறாங்க. ஸோ அப்படி வீடியோ போடுறப்ப மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு அதையும் யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மட்டும் இல்ல, டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணி பார்க்கறாங்க. ஸோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி அவங்களோட ஃபேஸையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கறாங்க. ரொம்ப ஃபன்னியா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பார்க்கறதுக்கும் நல்லா இருந்திருக்கு. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானுமே அதே மாதிரி யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தேன், பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ போடுறதெல்லாம் ஓகே, இது எல்லாமே யூஸ் பண்றது நல்லா இருக்கு. இப்படிதான் 2.5 வருஷம் கழிச்சு ஒரு அப்ளிகேஷன் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றது ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எத்தனை பேர் படிச்சாங்க அப்படின்றது தெரியல. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் ஆப்பே வச்சிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ல நம்ம அப்லோட் பண்ற எல்லா போட்டோவையும் அவங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு ஆப் யூஸ் பண்றோம், ஆப்பை டெவலப் பண்றோம் அப்படின்னாலும் அந்த ஆப்ல யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படினாலும் சேல் பண்ணுவாங்க. வேற எங்கேயாவது கேட்குறோம் அப்படின்னாலும் சேல் பண்ணப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அக்கா தங்கச்சி அம்மாவோட ஃபோட்டோலாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் ஏதோ ஒரு விளம்பரத்தில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எதுக்கு வேணா யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை யாருமே படிக்காம இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான அப்ளிகேஷனை எல்லாருமே இப்பயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த அப்ளிகேஷனை ரெக்கமெண்ட் பண்றோம், யூஸ் பண்ணி பாரு ரொம்ப ஃபன்னியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ என் ஃபேஸை இதுலயா யூஸ் பண்ணிட்டு போட்டு ப்ரோ, அது ஒரு பப்ளிசிட்டியா இருக்கும், நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறேன் அப்படின்னீங்கன்னா பப்ளிசிட்டி தேடுறவங்களுக்கு இது இஷ்யூ கிடையாது. சோ நம்ம வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி வைஃப் கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல நம்மளோட போட்டோவே பிடிக்க வெளியே வர்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பிரைவசி இஷ்யூவா இருக்கும். அதனால அந்த மாதிரி பீப்புளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். நம்மளோட போட்டோவை எங்க வேணா சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ நம்ம ஊர்ல போற மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரி டாய்லெட் எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல நம்மளோட போட்டோ வித்து அந்த போட்டோ வந்து நம்மளோட போட்டோ இருந்தா என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி நடக்கும்னு சொல்ல வரல, இது நடக்கலாம், இதே மாதிரி நடக்கலாம். எங்க வேணா சேல் பண்ணுவோம், எந்த அப்ளிகேஷன்ல வேணா யூஸ் பண்ணுவோம், எங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றத தவிர்த்துக்கோங்க அப்படின்றத சொல்றேன். அண்ட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இன்னும் டீடைலா படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்ல என்னால பாஸ் பண்ணி படிக்க முடியாது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் படிச்சுக்கலாம். சோ இந்த வீடியோ மூலமா ஃபேஸ் ஆப்பை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃபேஸ் ஆப் எப்படி ட்ரெண்ட் ஆச்சு, இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். சோ இந்த வீடியோ முழுசா பார்த்த எல்லாருமே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சோ இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஓரளவு சேஃபா இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஒரு கேள்வி, ப்ரோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேனே, ஏதாவது பெரிய இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அதை பத்தி ஐடியா கிடையாது. சோ இனிமே யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க அப்படின்றத மட்டும் சொல்றேன். இல்ல இதை பத்தி இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. நெரிச்சு பாரு, பவுண்ட் ரோட்ல வினாயில் ஹோர்டிங், நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி 30-60 சைஸ், சான்ஸே இல்ல.